ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 53வது பாடல் பார்க்க போறோம். விண்ணுள்ளே எழுந்த மேகம் மார்பின் நூலின் மின்னொடு இம்மண்ணுள்ளே இழிந்ததென்ன வந்து போன மைந்தனார் எண்ணுள்ளே இருந்த போதும் யாவர் என்று தேர்கிலேன் கண்ணுள்ளே இருந்த போதும் என்கொல் காண்கிலாதவே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். விண்ணுள் வானத்தில் எழுந்த மேகம் தோன்றிய மேகமானது மின்னொடு இம்மண்ணுள் மின்னலுடன் இந்த மண்ணுலகத்தில் இழிந்தது என்ன இறங்கியது என்று சொல்லுமாறு மார்பின் நூலின் மார்பில் அணிந்துள்ள முப்புரி நூலுடன் வந்து போன கன்னிமாடத்தின் முன் என் கண்கள் காணுமாறு வந்து சென்ற மைந்தனார் அப்பிரான் எண்ணுளே என் மனத்திற்குள்ளே இருந்த போதும் நீங்காது இருந்தாலும் யாவர் என்று இவர் யார் என்று தேர்கிலேன் தெரிந்து கொள்ள முடியவில்லை. கண்ணுள்ளே என் கண்களுக்கு எதிரே இருந்த போதும் காணப்பட்டாலும் காண்கிலாதது என் கொல் இன்னார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது கண்ணுக்குள்ள இருப்பவரை இன்னார் என்று நம்மளால காண முடியல. பொதுவா நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு இப்ப நம்ம யாரோ ஒரு இடத்துக்கு போனோம்னா இப்ப ஒரு ஒருத்தரை பாக்குறோம், ஆனா பக்கத்திலே தான் இருக்காரு, ஆனா ஒரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவர் யாருன்னு பேசக்கூட வேணாம், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கூட நமக்கு சில சமயம் அமையாம போயிடும். நம்ம கிட்டக்குதான் இருந்தாரு, நம்ம தெரிஞ்சுக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மன வேதனைப்படுவோம்ல, அந்த மாதிரி சீதை வேதனைப்படுகிறாள் அப்படிங்கறதான் இந்த பாட்டுல சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவா நம்ம மனசுக்கான ஒரு திறமை என்னன்னா, காலத்தாலும் இடத்தாலும் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் நம்ம மனசு நினைச்சா நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டி குறிப்பாலையாவது உணர முடியும், அந்த மாதிரிலாம் செய்ய முடியும். ஆனா கண்ணால பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சீதை புலம்புகிறாள். இதுல இன்னொரு ஒரு நுட்பமும் இருக்கு. நம்ம எப்பேற்பட்ட ராமன் அப்படின்னா, விண்ணுள்ளே எழுந்த மேகம் மார்பின் நூலின் மின்னோடு இம்மண்ணுள்ளே இழிந்தது என்ன அப்படின்னு சொல்றாரு. அதாவது விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய மேகங்கள், ஒரு மின்னலோடு கூடிய மேகங்கள் மண்ணுள்ளே இழிந்தது. நான் எப்பவும் சொல்றதுதான் அவதரித்தது அப்படிங்கிறதுக்கான தமிழ் பதம் தான் இழிந்தது அப்படின்னு. மேல இருக்கக்கூடிய மேகமானது, மின்னலுடன் கூடிய மேகமானது தரையிறங்கி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ராமனை நாம் பார்த்தும் என்னாருன்னு நமக்கு தெரியாம போயிடுச்சே, யாருன்னே தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்றா. இதே கருத்து தானே நம்ம முன்னாடியும் பார்த்தோம். அதாவது 713வது பாடல், அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. விண்தலம் கலந்திலங்கு திங்களோடு மீது சூழ் வண்டலம்பு அலங்கல் தங்கு பங்கியோடும் வார்சிலை கொண்டல் ஒன்று 2 கண்ணின் மொண்டு கொண்டு என் நாவியை உண்டதுண்டு என் நெஞ்சில் இன்றும் உண்டு அது என்றும் உண்டரோ அப்படிங்கிற பாடல்ல எப்படி வெறும் சிலை இல்ல, வார் சிலை கொண்டல், அதாவது நான் இது வில்லுல இருக்கக்கூடிய நான்கிறது ராமன் அணிந்த பூணூலுக்கு ஒரு உவமையா சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்ல. அதேதான் இங்கேயும் சொல்றாரு. மார்பின் நூலின் மின்னொடு அப்படின்னா பூணூல் மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய தோற்றத்தை உடையவன் ராமன் அப்படின்னு. அடுத்தது, எண்ணுள்ளே இருந்த போதும் யாவர் என்று தேர்கிலேன். தேர்ச்சி பண்ண முடியலன்னா இன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல நம்ம எடை போட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அந்த மாதிரி தேர்ச்சி செய்ய முடியவில்லை. கண்ணுள்ளே இருந்த போதும் என் கொல் காண்கிலாதவே, என் கண்ணிலேயே தான் இருக்கான் ராமா, ஆனா யாருன்னு புரியலையே அப்படின்னு. அத இந்த இடத்துல என் கொல் அப்படின்னா நம்ம எப்பவும் சொல்றதுதான், கொல்லுங்கிறாடே என்னதானோ அப்படின்னு. அது ஒரு ஏக்கத்தை, கற்றதனால் ஆய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின், கற்றதனால் ஆய பயன் என்கொல் அப்படின்னு வருது இல்ல, அத கல்வி கற்று என்னதான் பயனோ அப்படின்னு ரொம்ப ஏக்கத்துல திருவள்ளுவர் சொல்றாருல. ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு பெறப்படுது இல்ல அந்த இடத்துல. நம்ம பல முறை பார்த்திருக்கோம் அதே உதாரணம். அந்த மாதிரி இங்க என்கொல் காண்கிலாதவேனா என்னதான், எப்படித்தான் கண்ணுல தெரிஞ்சும் நம்ம முழுசா நம்ம புரிஞ்சுக்காம தேர்ச்சி செய்ய முடியாத போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சீதை வருந்துகிறாள்.
மற்ற பாடல்கள்ல வர்ற மாதிரியே தான் இந்த பாடல்லையும் விண்ணுளே மண்ணுளே எண்ணுளே கண்ணுளே அப்படின்னு எதுகையும் ரொம்ப பிரமாதமாக அமைந்திருக்கு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. விண்ணுளே எழுந்த மேகம் மார்பின் நூலின் மின்னொடு இம்மண்ணுளே இழிந்ததென்ன வந்து போன மைந்தனார் எண்ணுளே இருந்த போதும் யாவர் என்று தேர்கிலேன் கண்ணுளே இருந்த போதும் என்கொல் காண்கிலாதவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.